தீர்வுகளை வந்து எடுக்க முடியாம தமிழக அரசு தவிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா தமிழக அரசு வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லுதுன்னா, தலைகுனிய விடமாட்டேன்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்றார். தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன்ட்டு. ஆனா இந்த நாய் பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு. நீங்க எவ்வளவு நல்லது செய்தாலும் கூட நம்ம ஃபேமிலியில் இருக்கிற ஒரு ஆள் வந்து திடீர்னு வந்து இறந்து போகும்போது அதுக்கான பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இதுலயும் ஒரு அரசியல் இருக்கு, உள்ள அரசியல். என்னன்னா, தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாய்கடியை வச்சு எல்லாரையும் சாவடிச்சிட்டு இருக்காரு. இதுதான் அவர் ஆட்சி நடத்துற லட்சணமா அப்படின்னு ஏடிஎம்கே சைடுல இருந்து ஒரு கேள்விகளை கேட்கறாங்க. ஆனால் இதற்கான எல்லா பிரச்சனைகளுக்கும் மையப்புள்ளி உச்சநீதிமன்றம் தான் இருக்கு. அவங்க தான் ஆர்டர்ஸ் போடணும். இது வந்து தமிழ்நாட்டுடைய பிரச்சனை மட்டுமே இல்லை. அதுதான் இங்க நான் சொல்ல வர விஷயம். ஏதோ ஸ்டாலின் வந்து நாய்கள்லாம் வளர்த்து எல்லாரும் ரோட்ல போய் எல்லாரையும் கடிக்க விட்டு சாவடிக்கிறான்ற மாதிரி வந்து நீங்க வந்து நினைக்கிறீங்க. அது கிடையாது. அதனாலதான் இந்த வீடியோவை நான் பண்றேன். ஆக்சுவலி இதனுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து சொல்யூஷன் வந்து உச்சநீதிமன்றத்தில் தான் இருக்கு. ஓகே, அங்க போய் அவங்க ஸ்டே வாங்கிடுறாங்க. ப்ளூ கிராஸ் மெம்பர்ஸ் வந்து ஸ்டே வாங்கிடுறாங்க. இதற்கு முன்பாகலாம் வந்து இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாவே இல்லை. நாய்க்கு வெறி பிடிக்கும், நாய் வண்டி வரும், புஷ்னு போவாங்க, காலி பண்ணிடுவாங்க, பிரச்சனையே இல்லை. நம்ம ஏற்கனவே கமல் சொன்ன மாதிரி கழுதையும் தான் நம்ம வச்சுட்டு இருந்தோம். நீங்க எங்க கழுதை பார்க்க முடியுது? அதே தான் நாய்க்கும். மனிதனை விட நாய் அவ்வளவு மேலானதா? எனக்கு புரியவே இல்லை. அதே நேரத்தில் 1,80,000 நாய்கள் அப்படின்னும் போது ஒரு நாய்க்கு வந்து 6,000 கிட்ட செலவு கிட்ட வருது. இதற்கு வந்து மையப்புள்ளியாக வந்து மேனகா காந்தி தான் இருக்கிறாங்கன்றதும், அதன் மூலமாக நிறைய பேர் வந்து ஃபேக் ஃபோன் கால்ஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட இடத்துல இருந்து ஃபோன் கால்ஸ் நெருக்குதல்கள்லாம் வருது. இது மிகப்பெரிய லாபி அது, ரைட்? நாயை வந்து வளர்க்கறதோ போறதோலாம் பிரச்சனையே இல்லை. ஆனால் அது தெருவில் சுற்றி நடந்து போகக்கூடிய எளிய மனிதர்களையும் விளிம்பு நிலை மனிதர்களையும் அது காலி பண்ணுது. நிறைய பேர் அதனால பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதும் தான் இங்க நான் சொல்ல வேண்டியது. சரிங்க, விளிம்பு நிலை மனிதர்கள்னு சொல்றீங்க, ரோட்ல போறவங்கன்னு சொல்றீங்க, காவல்துறை ஆய்வாளருக்கே இதுதான் நிலைமன்றது இதுல புரிஞ்சுக்காங்க. அப்ப ரோட்ல போற நாயால தான் ஆபத்துன்னு இல்லை, வீட்டில் வளர்ந்த அதுவும் ரேபிஸ் ஊசி செலுத்தப்பட்ட நாய் வந்து நெகக்கீரலுக்கே வந்து ஒரு ஆய்வாளர் இறந்து போகும்போது இது மேற்படி மிகப்பெரிய அளவுல வந்து இறப்புகள் நடக்கும்போது தான் இது கவனத்தில் வரும். அதுவரை வந்து இதற்கு எல்லாருமே ஒத்து ஊதிக்கிட்டு தான் இருப்பாங்க. நான் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஒன்று தான்.